Hi sir, can I invest in one small cap mutual fund for 15 years? I can save monthly 5k and then I will put 10k. அதாவது முதல்ல மாத பிகினிங்கில் ஒரு 5000 போடுறாரு, அப்புறம் ஒரு 10k if I get in the middle of the month with the 5k. My age is now 21 years. Is it good sir, or I want to change the multiple funds sir, please guide me அப்படிங்கிறார். நான் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு சேலரிடு எம்ப்ளாயீஸ் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய டிப்பு கொடுப்பேன். என்ன டிப் கொடுப்பேன்னா, இப்போ நீங்கள் ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், 50,000. அந்த 50,000 சம்பாதிக்கும் போது உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 35,000 போயிடுது, ஆர் 40,000 போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்கிறது 10,000. நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, எஸ்ஐபி போடும்போது இந்த 10,000 எடுத்து முதல்ல கமிட் பண்ணிடாதீங்க. ஏன்னு சொன்னால் 12 மாதமும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ இது வந்து நம்ம நவம்பரில் ரெக்கார்ட் பண்ணுறோம், இப்போ டிசம்பரில் கிறிஸ்மஸ் வருது, உங்களுக்கு கிறிஸ்மஸ் போது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸ் வருது, இல்லை நியூ இயர் போது ஒரு எக்ஸ்பென்ஸ் வருது, ஜான்வரியில் பொங்கல் வருது, அந்த டைமில் ஒரு எக்ஸ்பென்ஸ் வருது, பிப்ரவரியில் ஏதோ ஒரு என்ன சொல்லலாம், பிப்ரவரி 14th வேலண்டைன்ஸ் டேயில் ஒரு எக்ஸ்பென்ஸ் வருது, மார்ச்சில் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே வருது, அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் வருது, ஏப்ரலில் தமிழ் நியூ இயர் வருது. ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா, நீங்கள் எல்லா பணத்தையும் கொண்டு போய் சேவிங்ஸ் ஃபுல்லாக எஸ்ஐபியில் போட்டிங்கன்னா மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அந்த கௌதம் சொன்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, 7,500யோ 8,000யோ நீங்கள் வந்து கமிட் பண்ணிவிடுங்க எஸ்ஐபிக்கு. ஸோ மிச்சம் இருக்கிற 2,000 என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை முடிஞ்ச அளவுக்கு டிஃபர் பண்ணி செலவு பண்ணிக்க பாருங்கள். ஒரு சமயம் மந்த் பிகினிங்லேயோ மந்த் மிடில்லையோ மந்த் எண்ட்லேயோ நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா அந்த 2,000 வந்து நீங்கள் ஒரு டாப் அப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அதே டைமில் எப்பப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் இருக்கோ அப்பப்பெல்லாம் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் ஒரு மல்டிபிள் ஃபண்ட்ஸ் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மொத்தம் 2 விதமான இன்வெஸ்டிங் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்வெஸ்டிங் சொல்கிறோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் இன்வெஸ்டிங் சொல்கிறோம். பாசிவ் இன்வெஸ்டிங்னா என்ன, ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பர்டீஸை வெளியில் எடுத்துட்டு நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும்தான் போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 ஃபண்டில் போட்டால் கூட போதும், ஒன்றும் தவறே கிடையாது. 2 ஃபண்டில் போட்டு வேலையை முடிச்சிடலாம். இல்லை சார், நான் வந்து ஒரு ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஆல்ஃபா எதிர்பார்க்குறீங்க, மார்க்கெட் வந்து 100லேருந்து 80க்கு கீழே போகும்போது உங்களுடைய ஃபண்டு வந்து 90 தான் கீழே இறங்கணும். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, டவுன் சைடு ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து 100லேருந்து 120 போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 115 ஒரு 118 பண்ணுன்னா அதோட அப்சைடை வந்து அவங்க கேப்சர் பண்ணுறாங்கன்னு. ஸோ இப்போ புதுசாக சொல்கிற டெர்மினாலஜி வந்து பார்த்திங்கன்னா, அப்சைட் கேப்சர் ரேஷியோ, டவுன் சைடில் உள்ள ப்ரொடெக்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. இந்த டவுன் சைட் ப்ரொடெக்ஷனும் அப்சைட் கேப்சரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரியான உள்ள டேட்டாவை கேப்சர் பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்களே வந்து ஒரு 3 ஃபண்டில் கூட போடலாம். ஸோ நீங்களாக உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா 3-4 ஃபண்டில் போடுங்க. இல்லை நான் வந்து தனியாக போட போகிறேன், யார்கிட்டையும் ரிசர்ச்லாம் கேட்க போகிறது இல்லைன்னா 2 பாசிவ் ஃபண்டில் மட்டும் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பிரேமா நோவா அப்படின்னு கேட்குறாங்க. சார் வணக்கம், நான் உங்ககிட்ட 1 லட்சம் ஒரே டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? அது என்ன மாதிரியாக பண்ணலாம்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ பிரேமா நோவா, நீங்கள் கேட்குற கேள்வி வந்து இந்த இப்போ 1 லட்சத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட அட்லீஸ்ட் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 1 லட்சம் அப்படிங்கிறது எதுக்காக சேவ் பண்ணுறோம்? குழந்தைங்களோட படிப்புக்காக சேவ் பண்ணுறோம், இல்லை என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேவ் பண்ணுறோம், இல்லை நான் வந்து ஒரு வெக்கேஷன் போகிறேன், அந்த வெக்கேஷனுக்காக சேவ் பண்ணுறேன், இல்லை எனக்கு ஒரு 2 இயர்ஸில் எனக்கு மேரேஜ் வருது. ஸோ அதனால் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சேவிங் அது நல்லா தெரியணும். 2வது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் டியூரேஷன். என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த மேலே சொன்ன கோல் வந்து அடுத்த வருஷம் வருதா, 3 வருஷம் கழிச்சு வருதா, 5 வருஷம் கழிச்சு வருதா, 10 வருஷம் கழிச்சு வருதா? இது 2வது பாயிண்ட். 3வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இப்போது உங்களுக்கு நீங்கள் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது கேட்கணும். இப்போ நீங்கள் என்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. 1 லட்ச ரூபா கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரே மாதத்தில் வந்து ஒரு 5-6%, இப்போ மார்க்கெட் நவம்பரில் இறங்கின மாதிரி ஒரு 5-6% மார்க்கெட் இறங்கிடுது, 95,000 எடுது. சார் நான் உடனே எடுத்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுடுவேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேறு விதமான ஃபண்ட்ஸ் கொடுப்போம். இல்லை சார், நான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட 1 lakh கொடுத்துட்டேன், நான் டெய்லியில் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்க்க போகிறது கிடையாது, நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க, கரெக்டாக வருஷத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ எனக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிடுங்க, மந்த்லி ஒன்ஸ் எனக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிடுங்க, நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க போகிறதில்ல, எனக்கு எப்போ கோல் வருதோ, அதாவது இந்த கோல் வந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 இயர்ஸ் கழிச்சு வரதுக்கு முன்னாடி 4th இயர் வந்து நீங்கள் எனக்கு ப்ராப்பராக வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அதே டைமில் ஃபண்ட் மேனேஜர் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை
அதாவது நான் போட்டிருக்கிற ஃபண்டு ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அதுக்கு மட்டும் சொல்லி எனக்கு வந்து எப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே டைமில் மார்க்கெட் வந்து ஓவர் ஹீட் ஆகிடுது, ஓவர் வேல்யூவேஷன் ஜோனுக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்கோடு பண்ணிங்கன்னாக்க நாங்கள் வந்து ஒரு 2-3 விதமான ஃபண்டு சொல்லுவோம். ஒரு 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 லார்ஜ் கேப் ஃபண்டாக இருக்கலாம், ஒரு மிட் கேப் ஃபண்டாக இருக்கலாம், ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஃபண்டு கொடுப்போம். ஸோ 3 ஃபண்டு கொடுப்போம். இல்லை நீங்கள் வந்து இல்லை எனக்கு ரிஸ்க்கே எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் இல்லைனா ஒரு பேலன்ஸ் ஃபண்டு கொடுப்போம். இல்லை சார் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த 1 lakh சேவ் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சேவே பண்ணதில்லை, எனக்கு ரொம்ப சேஃபாக வேணும் அப்படின்னா லிக்விட் ஃபண்டில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. லிக்விட் ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்கள் பிரின்சிபல் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இல்லை என்னால் கொஞ்சம் போல் ரிஸ்க் எடுக்க முடியும்னா ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டு போகலாம். ஸோ இது எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 15 minutes உங்களோட பேசினா தான் வந்து இந்த டெசிஷனுக்கு எங்களால் வர முடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறது என்னென்னா அவர் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு, ஒரு சஜஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த சஜஷன் கொடுக்கறதுக்கும் அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து உங்களுடைய இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபேக்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவரால் டிசைட் பண்ண முடியும். ஸோ நீங்களாக பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 4 பேரை கேட்டுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த 1 lakhங்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம். நன்றி, வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.